இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். அவர் வந்து திருப்பி வந்துகிட்டே இருப்பாரு. அவர் வந்து அவருக்கு போட்டி தான் முக்கியம். ஜெயிக்கிறது தோக்குறது வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த காம்படிஷன், அந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அண்ட் டு ரைஸ் அகெயின் அண்ட் அகெயின், ஏன்னா அவருக்கு அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஜி சார், இது நான் ரேஸ் அவரான பாப்புலர் ஆச்சுன்றதை விட அவர் சூஸ் பண்ணுற ஸ்போர்ட் அது. ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் வெரி காம்படிட்டிவ் இன் ஹிஸ் லைஃப். he never look for dull moments in life. அவர் எப்பவுமே காம்படிட்டிவாக இருக்குன்னு ஆசைப்படுவார். I have known him for more than 33 years. Ever since I know until now he is always competitive. இந்த விஷயத்துக்கு he does not give up easily. அவர் எதையுமே விட்டு கொடுக்குற டைப் இல்லை. அதனால் வந்து எனக்கு ஆச்சரியம் எதுவுமே இல்லை. பட் we all hope he does well. I always want to pray for his safety and well. And அவர் அந்த காரை விட்டு இறங்கி அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இறங்கி வந்த மூமெண்ட் அப்படி இருந்தது. நெவர் கிவ் பேக். அந்த அப்படியே அது அவருடைய எல்லா தருணங்களிலும் நடிகராக, எல்லா விஷயங்களும் மனிதராக, நடிகராக எல்லாத்துலேயும் அவர் வந்து பாஸ் ஆன் பண்ண மெசேஜ் என்னன்னா, விட்டு கொடுக்காதீங்க, நெவர் கிவ் அப். அதனால தான் அவர் டைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும், விடாமுயற்சி உட்பட. நம்ம கூட யார் இருக்காருன்னா மிஸ்டர் சுரேஷ் சந்திரா. ஸோ இவரை பற்றி தெரியாத ஆளே இல்லை. ஸோ அஜித் குமாரோட பர்சனல் மேனேஜர் அண்ட் எல்லா அப்டேட்டுமே வந்து சார் மூலமாக தான் வந்துட்டு இருக்கு. சார், ஃபர்ஸ்ட் துபாய் எப்படி இருக்கு? துபாய் அவ்வளோ சுற்றி பார்க்க முடியலங்க. பட் ஏன்னா இது இங்கே கார் இருக்கு, ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ குட் சி so many people excited. துபாயில் எல்லாரும் ஃபாரினர்ஸாக இருப்பாங்கன்றது டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. பட் இட்ஸ் வெரி நைஸ் பிளேஸ் டு பி இன். அந்த ரேசிங்கை பற்றி பொதுவாக நிறைய ரேசிங் நடந்துகிட்டே இருக்கும் வீக்லி. பட் யாருமே அவ்வளோவா கண்டுக்கிடாத போகுது. பட் இந்த 24 hour சீரியஸ் ரேசிங் ஒன்லி அஜித் சாராலாம் வந்து இவ்வளோ ஒரு ஃபேமஸாக ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு நோ திஸ். எஸ், அஃப்கோர்ஸ் அஜித் சார் இது நான் ரேஸ் அவரான பாப்புலர் ஆச்சுன்றதை விட அவர் சூஸ் பண்ணுற ஸ்போர்ட் அது. ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் வெரி காம்படிட்டிவ் இன் ஹிஸ் லைஃப். he never look for dull moments in life. அவர் எப்பவுமே காம்படிட்டிவாக இருக்குன்னு ஆசைப்படுவார். I have known him for more than 33 years. Ever since I know until now he is always competitive. இந்த விஷயத்தில் கூட, இந்த ரேஸை பற்றி கூட, what I exactly want to communicate to everybody is, அஜித் சாரோட பாலிசி என்னன்னா, காம்பீட்டிங் இஸ் வின்னிங். வின் பண்ணுறது ஒரு ஸ்போர்ட்ஸில் காம்பீட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு இருக்காரு. He want to set up an example to youngsters. That is, there are various ways to keep you away from நிறைய பழக்கங்கள், நிறைய ஹெல்த்துக்கோ வெல்த்துக்கோ ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கும்போது அஜித் சார் வந்து ட்ராவல் அண்ட் இது எனி ஸ்போர்ட்ஸ் வில் கீப் சம்படி அலைவ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாரு. ஸோ he just want to spread a message to everybody through his competitiveness and sports is give you that attitude and the culture. இதை ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். அதுக்காக தான் ரேஸ் செலக்ட் பண்ணியிருக்காரு. நேற்று ஒரு இன்சிடென்ட், ஒரு ஃபுல் நியூஸ், ஓவரால் இந்தியா நியூஸே வந்து பெரிய ஷாக் பண்ண விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் த வீடியோ எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டோம். ஆனால் சார் உள்ளேருந்து எந்திரிச்சு வரும்போது அது அப்படியே கம்பேக் மூமெண்ட் கொடுத்தது. ஸோ அது அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்களுக்கு நேரில் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது? நான் பல தடவை பார்த்துருக்கேன். எனக்கு அஃப்கோர்ஸ் அதிர்ச்சியாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் எதுவுமே அவருடைய எந்திரிச்சு வந்து மறுநாள் மறுபடியும் எங்கள் பேரண்ட்டுக்கு அவர் தான் வண்டி ஓட்டிட்டு வர போகிறாருன்றதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. அதுதான் அஜித் குமார் அதை பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து he does not give up easily. அவர் எதையுமே விட்டு கொடுக்குற டைப் இல்லை. அதனால் வந்து எனக்கு ஆச்சரியம் எதுவுமே இல்லை. பட் we all hope he does well. I always want to pray for his safety and well. And அவர் அந்த காரை விட்டு இறங்கி அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இறங்கி வந்த மூமெண்ட் அப்படி இருந்தது. நெவர் கிவ் பேக். அந்த அப்படியே அது அவருடைய எல்லா தருணங்களிலும் நடிகராக, எல்லா விஷயங்களும் மனிதராக, நடிகராக எல்லாத்துலேயும் அவர் வந்து பாஸ் ஆன் பண்ண மெசேஜ் என்னன்னா, விட்டு கொடுக்காதீங்க, நெவர் கிவ் அப். அதனால தான் அவர் டைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும், விடாமுயற்சி உட்பட. நீங்கள் ரொம்ப நாளாக கூட, ரொம்ப வருஷமாக கூட இருந்தவங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். இல்லை எங்களுக்குன்னா கொஞ்சம் தெரிஞ்சு எங்களுக்கே வந்து அவ்வளோ இன்ஸ்பைராக இருக்குது. அவரை பற்றி அவ்வளோ தெரிஞ்சிருக்கேன். நீங்கள் கூடவே இருந்தவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இல்லைங்க. அவர் இவ்வளோ வருஷமாக அவர் ரொம்ப ஒரே ஒரு மெசேஜ் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. கான்ஃபிடென்ட் இருக்க சொல்லியிருக்காரு. அதுதான் எல்லாருக்கும், எனக்கும் அதே தான் இருக்கும், உங்கள் எல்லாருக்கும். இஸ் வெரி ஹாப்பி தட் his attitude has become very infectious.
நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வந்து 10, 11, 12 டேட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். Sure. And pray for us. ஐ திங்க் சண்டேல வந்து ஒரு மீடியா மீட் இருக்குது. நாங்க உங்களை அங்கேயே மீட் பண்ணுவோம். நாங்க ட்ராக்கு வருவோம். ஸோ இது 24 hours சீரியஸ் ரேஸ்ன நேமோட அஜித் குமார் ரேசிங்கிற நேம் தான் அதிகமாக பாப்பப் ஆயிருக்குது. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். டேக் கேர். தேங்க்யூ.